அந்த தெருவிற்கே கேட்கும் அளவிற்கு பர்வதமும் அவர் மருமகள் கனகாவும் வீட்டினுள் கத்தி சண்டையிட்டு கொண்டிருந்தனர். ஏம்மா கனகா, நான் தான் போன வாரமே இந்த வெள்ளிக்கிழமை குடும்பத்தோட அம்மன் கோயிலுக்கு போகலாம்னு சொன்னேன். இல்லை, நீ இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸுகளோட சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்கிறியே, என்னம்மா நியாயம் இது? அத்தை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் 10 நாளுக்கு முன்னாடியே எல்லாரும் இந்த படத்துக்கு ஒன்றா போகலாம்னு பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஏற்கனவே 2 தடவை புக் பண்ணிட்டு போக முடியாமல் ஆயிடுச்சு. அப்பவும் நீங்கள் தான் ஏதேதோ காரணம் சொல்லி என்ன போக விடாமல் பண்ணிட்டீங்க. இப்பவும் அப்படியே சொல்கிறீங்களே. கணக்கா, அப்படி இல்லைம்மா. இதுக்கு முன்னாடியும் கோவிலுக்கு போகலாம்னு தான் நான் அப்படி சொன்னேன். கோயில் குளம்னு போயிட்டு வந்தாதானே நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும். அத்தை, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. எனக்கு கல்யாணமான புதுசில் எவ்வளோ அன்பா என்கிட்ட இருந்தீங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் என்னை குத்தம் சொல்கிறீங்க. உங்கள் ஆசைப்படி 2 தடவை உங்கள் கூட கோயிலுக்கு வந்தேன். இப்போ என் விருப்பப்படி என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகக்கூடாதா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நேற்று கூட கோயிலுக்கு போகலாமன்னு சொல்லிட்டு வேண்டாமன்னு சொல்லிட்டீங்க. நான் உங்களை ஏதாவது சொன்னேனா? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படின்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? இவர்களின் சண்டையை கேட்டுக்கொண்டே வீட்டினுள்ளே நுழைந்தார் பக்கத்து வீட்டு பொன்னம்மா பாட்டி. பர்வதம், இங்க என்ன சண்டை? காலங்காத்தால ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நடந்ததை பற்றி பாட்டியிடம் விவரித்தார் பர்வதம். இங்கே பாரு பர்வதம், உன் மேலேயும் தப்பு இருக்கு. மருமகளை வெளியவே அனுப்பாம கைக்குள்ளவே வச்சுக்கலாம்னு நீ நினைக்கிற. அது எப்படி சரியா இருக்கும்? அவளோட விருப்பத்தையும் நீ மதிக்கணும். அவளோட ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியில போகும்போது அவங்க ஏதாவது இல்லாத பொல்லாதது எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு தாம்மா போக வேண்டாம்னு சொன்னேன். அத்தை, என் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்கிட்ட நிறைய தடவை உன் மாமியார் ரொம்ப நல்லவங்க, நீ கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதம் உள்ளம் நெகிழ்ந்தார். அப்படியா? நான் தான் தவறா உன் தோழிகளை நினைச்சிட்டேன். உடனே பாட்டி கேட்டார், அம்மாடி கனகா, நீ ஒரு பழமொழி சொன்னியே, மாமியார் உடைத்தா மண்குடம், மருமகள் உடைத்தா பொன்குடம் அப்படின்னு. உண்மையில அந்த பழமொழி மாமியார் மற்றும் மருமகளின் ஒற்றுமையை சொல்ற பழமொழி. என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமாம் கனகா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இதுதான் உண்மையான பழமொழி. அதாவது எங்க காலத்துல விவசாய குடும்பங்கள் தான் அதிகமா இருந்துச்சு. மக்கள் விவசாய நிலங்களை ஆதாரமா வச்சுதான் வாழ்ந்தாங்க. அந்த சமயத்துல சொல்லப்பட்ட பழமொழி தான் இது. அதாவது நிலத்தில இறங்கி மாமியார் வேலை செய்தால் அது மண்ணுக்கு உரமாக இருக்கும். அதுவே மாமியாருடன் சேர்ந்து மருமகளும் அந்த நிலத்தில் இறங்கி வேலை பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் பொன்னும் பொருளும் சேரும் அளவிற்கு வருமானம் வரும் என்பதே இதன் விளக்கம். ரொம்ப அருமையான பழமொழி பாட்டி. ஆமாம் கனகா, பழமொழி மட்டுமில்லை, மாமியார் மற்றும் மருமகளுடைய உறவு கூட அருமையான உறவுதான். நீயும் உன் மாமியாரும் ஏதாவது மனக்கசப்பு ஏற்பட்டால் பேசி தீர்த்துக்குங்க. அதை வளர விடாதீங்க. நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான். அதுலயும் உறவுகளோட சண்டை போட்டுக்கொண்டு என்ன சாதிக்க போறோம்? என்ன புரிஞ்சுதா? உடனே மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக புரியுது என்று தலையாட்டினர்.